வணக்கம், வெல்கம் பேக் டு டு இத்தமிழன் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் லைட்டர் வச்சிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைட்டர் பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லையும் பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் அந்த வகையில் பார்த்தோன்னா இன்றைக்கும் நம்ம லைட்டர் பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. அப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் நிறையா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ண என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட லைட்டர் ஒன்று வேணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி லைட்டர் வச்சு தான் பண்ண போகிறோம். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கட்டர் வேணும். ஸோ இது நார்மல் ஷாப்லேயே கிடைக்கும், ஈஸியாக பை பண்ணிக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கங்க. அண்ட் நாலாவதாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து க்ளூகன் தேவை. ஸோ உங்கள் வீட்டில் க்ளூகன் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம சேனலில் எப்படி க்ளூகன் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நம்ம தெர்மாகோல் கட்டர் தான் பண்ண போகிறோம். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 ரூபா, இது ஒரு 10 ரூபா. ஸோ நார்மலாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 போட்டிருக்காங்க. ஸோ அந்த காஸ்ட்டெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ சிம்பிளாக ஒரு 20 ரூபாய்க்கே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்க லைட்டர் எடுத்துங்க. அந்த லைட்டருக்கு மேலே வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டரில் ஃபயர் வரும்ல, அதுக்கு கீழே வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் எந்த இடத்துல வைக்கிறேனோ அதே இடத்துல நீங்களும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் யூ ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த யூ ஷேப் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு வந்து ஷார்ப்பாக இருந்தாலே போதும். ஸோ அதனால் அந்த யூ ஷேப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு க்ளூ கொஞ்சோண்டு அப்ளை பண்ணி அது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி 3 நிமிஷம் வந்து இதை காய வச்சுடுங்க. இல்லாட்டி இது மாதிரி கையில் ஒட்டிக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த ஐஸ்கிரீம் குச்சியில் இருக்க அந்த யூ ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துருப்போம். அது வந்து ஃப்ரண்ட்டில் கட் பண்ணோம். இப்போ வந்து நான் பாட்டமில் அப்போயே கட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன். அதை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் மேலே கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க கட்டரை எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க. கட்டரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் தான் எப்போயுமே நம்ம பிடிச்சி கட் பண்ணுவோம். ஸோ அந்த ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கட்ட வரலுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட ஃப்ரண்ட்டும் அந்த கட்டரோட ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ நான் எப்படி வச்சுருக்கனோ அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளேட் டைப்பில் இருக்கனால உங்கள் கையை கிளிக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அந்த ஹீட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடித்தவொடனே சைடில் கேப் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக அப்படியே க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ அப்போ தான் நீங்கள் கட்டரை வந்து மூவ் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம தெர்மாகோல் கட்டர் செஞ்சு முடிச்சாச்சு. என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது பண்ணுற வேலையெல்லாம் சும்மா பக்காவாக இருக்கும். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நார்மலாக எப்பயும் போல் லைட்டர் எரிய வைக்கிற மாதிரியே எரிய வச்சுட்டு அந்த பிளேடு இருக்கும், அந்த கட்டரோட பிளேடு, அதில் வந்து அந்த ஹீட்டு படும்போது அந்த பிளேடு வந்து சூடாயிரும். ஸோ நார்மலாக பார்த்தோன்னா நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் தெர்மாகோலை இதை வச்சு ஈஸியாக கட் பண்ண முடியுது. நான் நார்மல் தெர்மாகோலை இப்போ கட் பண்ணி காட்டுறேன். ஸோ ரெண்டாவதாக பார்த்தோம்னா எனக்கு அயன் மேன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃபேஸை மட்டும் எப்படி கட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே பார்த்துட்டே இருங்க. அந்த வளைவு எல்லாத்தையுமே வந்து சும்மா பக்காவாக கட் பண்ணிச்சு. இந்த ஹீட் வந்து எவ்வளோ நேரம் பேலன்ஸ்டாக நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு 30 செகண்ட் வந்து நீங்கள் இந்த பிளேடை ஹீட் பண்ணிங்கன்னா அகைன் ஒரு 30 செகண்ட் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இதை ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து இது ஹீட் வந்து பேலன்ஸ்டாக நின்றுட்டு தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறனாலும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இதை வந்து தெர்மாகோல் அதுக்கு மட்டும் தான் கட் பண்ண யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் பிளாஸ்டிக் பேஸ் பண்ணி ஏதாச்சும் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை ஹீட் பண்ணி ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில் நீங்கள் ஷேப்பாக கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இதில் ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கத்தி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே கூட நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து போர்ட்டபிள், நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு இருக்குது. உங்களோட பிளேடு வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லைட்லேயே சின்னதாக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த சைடு தள்ளி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெருப்பு வந்து அதிகமாக எரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை வச்சு உங்கள் பிளேடை சீக்கிரமாக ஹீட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக தெர்மாகோல் கட்டர் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் எப்பயுமே டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் தெர்மாகோல் பேஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து போர்ட்டபிளாகவும் இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டும் போய்க்கலாம். ஸோ இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.